ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டு ரத்த கசிவு வருது அப்படின்னாங்க அந்த ரத்தப்போக்கு நிற்பதற்கு 2 to 6 நிமிஷம் ஆகலாங்க. இத ப்ளீடிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதே பகுதியில முழுமையாக ரத்த உறைதல் ஏற்படுவதற்கு 5 to 15 நிமிஷம் ஆகலாங்க. இத கிளாட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு இந்த ரத்த உறைதல் முறையாக இருக்காது. என்னடி சொல்ற? இதனால அதிகமான ரத்தப்போக்கு இருக்குங்க. இதற்கு முக்கிய காரணம் ஹீமோஃபிலியா அப்படின்ற பிரச்சனை தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான டைப் தான் ஹீமோஃபிலியா ஏ. எக்ஸ் குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக ரத்த உறைதலுக்கு தேவையான ஃபேக்டர் 8 அப்படின்ற ஃபேக்டர் இவங்களுக்கு ரொம்பவே குறைவா இருக்கும், இல்ல இல்லாம கூட இருக்கலாங்க. சோ இதனால ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இளம் வயதிலேயே சின்ன சின்ன காயத்திலேயே அதிகமான ரத்த கசிவு ஏற்படும். மூட்டுகளை சுத்தி அதிகமான ரத்த தேக்கம் ஏற்பட்டு மூட்டுகள் சீக்கிரமாவே சிதைய ஆரம்பிக்குங்க. இத ஹீமோஃபிலிக் ஆர்த்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஃபேக்டர் 8 நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும்.